என் தம்பி ஒருத்தர் பார்த்திபன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க, ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர் போய் நீ தாண்டா ஓட்டுறது, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுறது, அது நீ தம்பி சாப்பிட்டு இருக்க, நான் பச்சோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன். அப்படி எப்படி இருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்ட்டு அதிகாரத்துக்கு வந்தா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிலாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படி. இவ்வளவு தர்மணி ஆயத்தை உங்களால சொல்லலப்பா. மதுரையில பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட்ஸ் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய, அது துறைமுக நகரம் தான்டா. நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இங்க எந்த பக்கம் போறது, எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தாரு. 436 திட்டங்களை 1.25 மணி நேரம் வச்சுக்கிறோம். 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு இதுக்கு மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்க நம்பிட்டு வருது சனா. ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதி, ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். ஓரசக்தி, தூரசக்தி, பாரசக்தி, ஏரசக்தி, ஓரசக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடியிருப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சு